புதுக்கோட்டை மாவட்டம் குளமங்கலம் கிராமத்தில் வில்லுண்ணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கின்றது பெருங்காரையடி மீண்ட ஐயனார் திருக்கோவில். இந்த கோவிலின் முன்பகுதியில் ஆசியாவிலேயே மிக பெரிய குதிரை சிலை 33 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆசியாவுல பெரிய குதிரை ரூபம் தெரியுது. ஐயனாறு குதிரையை பார் அங்கே ஜொலிக்குது. ஒவ்வொரு வருடம் மாசி மகத்தன்று இக்கோவிலின் திருவிழா நடைபெற்று வருகின்றது. மாசி மகத்தன்று நடைபெறும் இந்த திருவிழாவில் ஆசியாவிலேயே மிக பெரிய குதிரை சிலைக்கு பக்தர்களால் ஆயிரக்கணக்கான மாலைகள் நேர்த்திக்கடனாக செலுத்தப்படுகின்றார்கள். ஆயிரம் மாலை குதிரை கழுத்தில் விழுகுது. மாசி மக திருநாளில் மக்கள் திரளுது. இந்த கோவில் எப்படி உருவானதென்று ஊர் மக்கள் நம்மிடம் சொல்லும்போது நம்மை மெய் சிலிர்க்க வைக்கின்றது. இப்போது கோவில் இருக்கின்ற பகுதி முழுவதும் முன்னால் அடர்ந்த காரை செடிகள் இருந்திருக்கின்றன. அங்கு முன்னோர்கள் பெரிய காரை செடிக்கும் கீழ் பொங்கல் வைத்து வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். ஒரு பக்கம் பெரியவர்கள் பொங்கல் வைத்துக் கொண்டு இருக்க, மறுபக்கம் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள். அருகிலேயே ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்திருக்கின்றது. சிறுவர் ஒருவர் கருக்கு மட்டையால் ஆட்டுக்கிடாயை வெட்ட, ஆட்டுக்கிடாயின் கழுத்தில் கருக்கு மட்டை பட்டதும் ஆட்டின் கழுத்து வெட்டப்பட்டு ரத்தம் பீறிட்டிருக்கின்றது. ரத்தம் பீறிட்ட இடத்திலிருந்து காரை செடிக்கும் கீழ் சுயம்பு வடிவில் ஐயனார் உருவாகியிருக்கின்றார். அதற்கு பின் அந்த இடத்தில் கோவில் கட்டி வழிபட்டு வந்திருக்கின்றார்கள் ஊர் மக்கள். இந்த வரலாற்று கதையை புதிகை மணிமாறன் அவர்கள் வையகமே போற்றுகின்ற வரலாறு என்ற வரிகளால் பாடலாக உருவாக்கியுள்ளார். விளையாட்டுக்கு கருக்கு மட்டையாட்டு கிடைய வெட்டும் போது, விளையாட்டுக்கு கருக்கு மட்டையாட்டு கிடைய வெட்டும் போது கிடாரெண்டு துண்டா போச்சு, கிடாரெண்டு துண்டா போச்சு. ஐயனாறு தோன்றி எங்கே 62 சாமியோட ஐயனாறு கோயிலாச்சு. ஐயனாறு தோன்றி எங்கே 62 சாமியோட ஐயனாறு கோயிலாச்சு. ஒவ்வொரு வருடம் மாசி மக திருவிழாவில் ஏதாவது ஒரு திசையில் இப்பாடல் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கும். இந்த கோவிலில் ஐயனார் வாகனமாக குதிரையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அப்போது இருந்த இந்த ஊர் ஜமீன்தார் ராணி அம்மா சுவாமியிடம் வேண்டிக்கிட்டு பெரிய குதிரையை நேர்த்திக்கடனாக கட்டியிருக்கின்றார். இப்போது ஆசியாவின் மிகப்பெரிய குதிரை சிலையாக காட்சியளிக்கின்றது. இந்த குதிரை சிலைக்கு மாசி